நம்முடைய வசதி வாய்ப்புகளையும் தாண்டி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 பிடியும் அவசியம். நானும் ஆண்டவரை பிடிச்சுக்கணும், ஆண்டவர் என்ன பிடிச்சுக்கணும். விருதாவாய் ஓடுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நோக்கம் இல்லாமல் ஓடுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கடந்த கால தாக்கம் இன்றைக்கு அநேகரை முன்னேறக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. பேதுரு ஆண்டவராய் இயேசு மறுதலித்தது உண்மைதான். ஆனா அதே பேதுருவை கர்த்தர் மாற்றி, அவர் மாத்திரம் ஐயோ நான் மறுதலிச்சிட்டனே, இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு போயிருந்தா யூதாசை போல போயிருக்கணும். ஓட்ட பந்தயத்தில் ஓடுற மனுஷன் பாதி வழியில தவறி விழுந்துட்டாருன்னு வச்சுங்க, தடுக்கி விழுந்துட்டாரு. அவர் மாத்திரம் விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து விழுந்ததற்கான காரணங்களை யோசித்து கொண்டு இருந்தா அவர் பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா? தண்டு வலிக்கிறாங்க, படகு அப்படியே அசையுது, இருட்டாயிடுச்சு. அப்படியே அசைகிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, படகு முன்னால போது போல இருக்கு அப்படின்னு வேக வேகமா தண்டு. பொழுது விடிஞ்சு பார்க்குறாங்க, எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே தான் இருக்கிறாங்க. இந்த நாளின் செய்திக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் கர்த்தருடைய நாளிலே நாம் அனைவரும் ஏதோ வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, ஒரு ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவர்களாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல, ஒரு திட்டவட்டமான திருப்பணிக்காக நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், திட்டவட்டமான ஒரு திருப்பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் மற்றும் கர்த்தருடைய உன்னதமான நோக்கத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப நான் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ ஒரு பரவசப்படுவதற்காக கூடி வரவில்லை, நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுவதற்காக. We have come together not just for something that will inspire you, but something that will edify you and transform you. நாம் வாரந்தோறும் கூடி வருகிற நோக்கம் ஏதோ பரவசமூட்டும் சில காரியங்களை பேசி, I am not here for motivational speech. நம்மை உற்சாகப்படுத்தி நம்மளை பரவசப்படுத்துகிற ஒரு பேச்சை பேசுகிறவன் நான் அல்ல. அது என்னுடைய ஊழியமும் அல்ல. என்னுடைய முக்கியமான ஊழியம் என்னவென்றால், திருச்சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ நல்ல கேட்கக்கூடிய ரம்யமான காரியங்களை பேசுவது ரொம்ப சுலபமான காரியம். அதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை உற்சாகப்படுத்துகிற 4 வார்த்தையை சொல்லிட்டு நான் போயிடலாம். அதற்காக கர்த்தர் என்னை நியமிக்கவில்லை. என்னை கர்த்தர் அழைத்து, எங்களை கர்த்தர் அழைத்து இந்த பகுதிக்கு கொண்டு வந்த நோக்கம் என்னவென்றால், சபையாரை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படியாக, பரிசுத்தப்படும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நம்மை அழைக்கிறார். அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களை சிந்தனை திசை திருப்பப்படாமல் பாருங்கள். கர்த்தருடைய வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே இடைப்பட்டு பேச விரும்புகிறார். God is calling us beyond comfort into commitment. நம்முடைய வசதி வாய்ப்புகளையும் தாண்டி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். God is calling you beyond routine into relationship. ஏதோ சகஜமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களையும் தாண்டி ஒரு அந்யோன்யமான உறவுக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். Beyond purpose into pursuit. ஏதோ ஒரு சாதாரணமான நோக்கத்துக்காக அல்ல, தேவனை ஊக்கமாய் தேடும்படியாக, அவரை கண்டுபிடிக்கும்படியாக. ஆமென். ஒரு தேங்கின ஆவிக்குரிய நிலைமையிலே வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக அல்ல, ஒரு ஆவிக்குரிய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
பந்தயத்திற்கான பலன். The reward for the race. Reward for the race. பந்தயத்திற்கான பலன். நம்முடைய திறவுகோல் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். வாசிக்க போகிற அந்த வேத பகுதியானது ஒரு ஒழுங்கான பக்தியுள்ள வாழ்க்கைக்கும் ஒரு திட தீர்மானம் உள்ள ஒரு திசையிலே கர்த்தரோடு கூட நாம் சஞ்சரிக்கும்படியாக அழைக்கத்தக்கதான ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதி நம்மை ஆவிக்குரிய தவறான திருப்தியிலிருந்து ஒரு நோக்கமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத்தக்கதாக நம்மை நடத்துகிற ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்திலே 3வது அதிகாரத்திலே அவர் சொல்லப்படுகிற வசனத்தை நாம் வாசிப்போம். கூடுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எழுந்து நின்று பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 15 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள் வரைக்கும் தயவுசெய்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நன்றி. தயவுசெய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த 15வது வசனத்தை கவனித்தீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லிவிட்டு 15வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எனக்குள்ள இருக்கிற இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதற்காக தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்ற இந்த சிந்தை உடையவர்களாக இருங்கள். நீங்கள் வேற சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் அதையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன் வெளிப்படுத்துவார் என்றால், நாம் அதை விளங்கிக் கொண்டு உணர்ந்து இந்த சிந்தைக்குள்ளாக வரும்படியாக அந்த வேறு சிந்தனைகளை விட்டுவிட்டு, தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற சிந்தனைகளை விட்டுவிட்டு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கூடாதபடி தடையாயிருக்கிற சிந்தனைகளை விட்டுவிட்டு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த சிந்தனைக்குள்ளாக சபை வர வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தோடு பரிசுத்தவானாகிய பவுல் இதை எழுதுகிறார். ஆமென். அருமையான சபையாரே, இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வெறும் அறிக்கை அல்ல, இது விசுவாசிகளின் ஒரு திருப்பணி என்று சொல்கிறேன். This is a believer's commission. அடுத்த சில நிமிஷங்களுக்கு நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஆவியானவர்களோடு கூட திட்டவட்டமாய் பேசுகிறார். ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். இட் இஸ் a mindset. இது ஒரு மனநிலை, ஆவிக்குரிய மனநிலை. இது ஒரு வாழ்க்கை முறை, கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. இது ஒரு தெய்வீக ஆணை என்று சொல்கிறேன். ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவருக்கும் இருக்க வேண்டிய ஆவிக்குரிய மனநிலை, ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை,
ஒரு தெய்வீக ஆணை, தெய்வீக கட்டளை என்று சொல்கிறேன். சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். அவருடைய கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில, கைகளும் கட்டப்பட்ட நிலைமையில இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். யோசிச்சு பாருங்க, கை கட்டப்பட்டிருக்கு. அப்ப எழுதுறது எவ்வளவு கடினமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சங்கிலிகளினாலே கரங்கள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டப்பட்ட நிலைமையில அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்காக, திருச்சபையோட மனப்போக்கு மாற வேண்டும் என்பதற்காக, சிந்தனை மாற வேண்டும் என்பதற்காக, ஆவிக்குரிய மனநிலை மாற வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்பதற்காக, அந்த தேவ கட்டளை, தேவ ஆணை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தோடு கட்டப்பட்ட கைகளிலே இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமை தான். ஆனா அவருடைய ஆவியிலே அவர் ஒரு விடுதலையோடு எழுதுகிறார். கை கால்களை கட்டிடலாம், யாருடைய ஆவியை கட்ட முடியுமா? யாராவது? ஆவியிலே விடுதலை இல்லாத பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிருபத்தை யாரும் எழுத முடியாது. கைகள் கால்கள் கட்டப்பட்டது உண்மைதான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆவி விடுதலை உள்ளதாக இருக்கிறது. கைகளிலே சங்கிலிகள் இருக்கிறது, இருதயத்திலே தேவ அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வெளிப்பிரகாரமாக அவர் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை அனுபவித்தவராக ஒரு பெருத்த பாரத்தோடு எழுதுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் விசேஷித்த ஒரு காரணம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மத ரீதியான சகல காரியங்களையும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆமென், அவருடைய வம்ச வரலாறு, அவர் படித்ததான படிப்பு, பட்டம், சட்டவாதங்கள், இவைகளெல்லாம் எனக்கு நஷ்டம் என்று எண்ணி, ஆமென், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். யோசித்து பாருங்க, குப்பையாக எண்ணுகிறேன். எத்தனை பாக்கியங்கள் தெரியுமா அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில. அருமையான சபையாரே, இதிலே ஒரு ஆழ்ந்த முரண்பாடு இருக்கிறது. There is a profound paradox. நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். பவுலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அற்புதமான தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன். He was a man who had amazing visions. அநேக சபைகளை நிறுவின ஒரு அப்போஸ்தலன். He was an apostle that who planted many churches. எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்த ஒரு பரிசுத்தவான். மற்ற சீஷர்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனுஷன். He was a man who walked in deeper revelations with God. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களும் இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே முற்றிலுமாய் தாழ்த்தி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அடைந்தாயிற்று நான் எண்ணவில்லை, எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன் என்று சொல்லவில்லை. அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த அனுபவத்தை சொல்லிட்டு இப்ப புத்திமதியாக சொல்லுகிறார். 13வது வசனத்திலே, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்றை செய்கிறேன், பின்னானவிலே மறந்து முன்னானவிலே நாடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் எவ்வளவு தாழ்மையா சொல்றாரு பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணுகிறதில்லை. எவ்வளவு அற்புதமான ஆவிக்குரிய அனுபவங்கள். ஆனா எவ்வளவு தாழ்மை பத்தீங்களா? எவ்வளவு தாழ்மை பத்தீங்களா? பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, அடைந்தாயிற்று
என்று எண்ணுகிறது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். அந்த 12வது வசனத்தை விடுமா வாசிங்க. நான் அணைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக கர்த்தர் என்னை பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்வதற்காக. சகோதரனே, சகோதரை, சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காக பிடித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு வாழ்க்கையில நோக்கம் இருக்கு. கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் உங்களை பிடித்திருக்கிறார். எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தோம், எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தோம், திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தோம். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, அனந்த ஞானத்தின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளை குறித்து கர்த்தர் உங்களை தேடி வந்து பிடித்தார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் உங்களை பிடித்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த நோக்கத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்துக்காக பிடித்திருக்கிறார், அந்த நோக்கத்தை நான் பற்றி பிடித்துக் கொண்டு ஆசையாய் தொடருகிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகள் ஒன்றை அறிந்திருக்கணும். ஆண்டவரே, என்னை ஒரு நோக்கத்துக்காக என்னை பிடித்திருக்கிறீர். எந்த நோக்கத்துக்காக என்னை பிடித்தீங்களோ அந்த நோக்கத்தை நான் பற்றி பிடித்து கொண்டு நான் உம்மை தொடர விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த நோக்கத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இதை செய்தி தான் நான் ஆங்கில சபையாருக்கும் பேசுகிறேன். ஆனால் தமிழ் சபையார்னு வரும்போது கர்த்தர் அப்படியே செய்தியை மாற்றி விடுகிறார். அது அவருடைய தீர்மானம், அது அவருடைய ஞானம். உங்களுக்கு ஏற்றபடி ஆவியானவர் பேசுகிறார். எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை பிடித்திருக்கிறார், அந்த நோக்கத்தை பிடித்துக் கொள்ளணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். சபையார், ஆண்டவரே, என்னை நீ ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த ரட்சித்தத்தின் நோக்கத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக உங்களை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் பற்றி பிடிக்க தவறுவீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். Our life will be wasted. வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். வாழ்ந்ததுக்கு ஒரு நோக்கமே இல்லாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கையில் போகக்கூடாது, ஒரு நாளும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஊக்கமான ஒரு ஜெபத்தை செய்திருக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை ரட்சித்த உம்முடைய நோக்கம் என்ன? எதற்காக என்னை ரட்சித்தீர்? உம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? அதை எனக்கு விளங்க பண்ணுங்க. எதற்காக இந்த சபையிலே என்னை கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறீர்? அந்த நோக்கம் என்ன ஆண்டவரே? எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அந்த நோக்கத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆமென். பொதுவாக இயற்கையா பேசணும்னா 2 பிடி இருக்கிறது. ஒன்று குரங்கு பிடி, இன்னொன்று பூனை பிடி. இது 2 பிடிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குரங்கு பிடிக்கும் பூனை பிடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? குரங்கு பிடியில குட்டி குரங்கு தாயை பிடிச்சுக்கும். குரங்கு பிடினா என்னது? குட்டி குரங்கு தாயோட வயிற்று அப்படியே கப்பி பிடிச்சுக்கும். தாய் குரங்கு கிளக்கிளையா தாவும். தாய் குரங்கு குட்டியை பிடிக்கவே பிடிக்காது, குட்டி தான் தாயை பிடிச்சுக்கும். தாய் குரங்கு கிளக்கிளையா தாவினாலும் குட்டி விடாது, அப்படியே பிடிச்சுக்கும். ஒருவேளை குட்டி விட்டுட்டு கீழே விழுந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் தாய் அதை சேர்க்காதான். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குட்டி எவ்வளவு பலமா தாயை பிடித்து கொள்ள வேண்டும். இது குரங்கு பிடி. பூனை பிடின்னு சொல்லுவது, தாய் பூனை குட்டி பூனை அப்படியே கவ்விக்கும். பார்த்துருக்கீங்களா? குட்டி போட்டுட்டு அந்த தாய் பூனை குட்டியை வாயில கவ்வி ஒவ்வொரு இடமா மாற்றி கொண்டே இருக்கும். தாய் தான் குட்டி பூனையை பிடிச்சுக்கும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த பிடி வேணும்னு நினைக்கிறீங்க?
குரங்கு பிடி வேணுமா, பூனை பிடி வேணுமா? சொல்லுங்க. பூனை பிடி போதுமா? ஆண்டவங்களை பிடிச்சிக்கணும் இல்ல, எங்கேயும் ஓடாம, அது மாத்திரம் போதுமா? ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 பிடியும் அவசியம். நானும் ஆண்டவரை பிடிச்சிக்கணும், ஆண்டவர் என்ன பிடிச்சிக்கணும். ஆண்டவர் என்ன கண்டிப்பா பிடிச்சிக்கணும். ஏன்னா நான் கையை உதறிட்டு ஓடக்கூடிய ஒரு சாத்தியம் எப்பொழுதும் இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளைய, சின்ன பிள்ளைய ரோட்ல நடத்தி செல்லும் போது பிள்ளை மாத்திரம் தாய் கையை பிடிச்சிருந்தா எப்ப வேணாலும் பிள்ளை தாய் கையை விட்டுட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, விபத்து நேரிட வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளையும் தாய் கையை பிடிக்கணும், தாயும் பிள்ளை கையை. இதுதான் பாதுகாப்பு, இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். கர்த்தர் என்னை பிடித்திருக்கிறார், நான் கர்த்தரை பிடித்திருக்கிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பற்றி பிடித்து கொண்டு ஆசையாய் தொடருகிறேன். அப்ப கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு தானே கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். அந்த நோக்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணும். அந்த நோக்கத்தை விட்டுவிடக்கூடாது. அந்த நோக்கத்தை நாம் விட்டு விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும், வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சொந்த அனுபவத்தை சாட்சியாக சொல்லிவிட்டு அவர் புத்திமதியா சொல்றாரு, சகோதரரே, இந்த சிந்தை உங்களிலே இருக்க கடவுள். இந்த சிந்தை என்ன சிந்தை? அது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவ்வளவு ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற ஒரு மனுஷன் தன்னை தரைமட்டமாக தாழ்த்தி, நான் அடைந்தாயிற்று, பெற்றுவிட்டேன், பிடித்து கொண்டேன் என்று இன்னும் எண்ணுகிறது இல்லை. ஆமென். யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்து வாழ்கிற ஒரு தேவ பக்தியான ஒரு மனுஷன் அவருடைய தாழ்மையை பற்றி சொல்றாரு பாரு. நான் இன்னும் அடைஞ்சிட்டேன்னு நான் நினைக்கல, அடைந்தாயிற்று என்று எண்ணுகிறது இல்லை. அப்படி என்றா அந்த இடத்துல தாழ்மை மாத்திரம் அல்ல, நல்ல கவனிக்கணும், தாழ்மை மாத்திரம் அல்ல. He refuses spiritual stagnation and embraces spiritual progression. அடைந்த ஆயிற்று என்று எண்ணுகிறது இல்லை என்று சொல்லும் போது பவுலுடைய தாழ்மை மாத்திரம் அல்ல. அவர் எதை சொல்லுகிறார் என்றால், தன் ஆவிக்குரிய உச்ச நிலையில இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், தேங்கின வாழ்க்கைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அடைந்த ஆயிற்று என்று என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேங்கி நிற்கிற அனுபவம் அல்ல, நான் இன்னும் தொடர விரும்புகிறேன், இன்னும் முன்னேற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. துக்கத்தோடு சொல்றேன், இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய நிலைமையில தேங்கின நிலைமையில் இருக்கிறார்கள். ரட்சிப்போட நிறுத்தி இருக்கிறாங்க, ரட்சிப்போட வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது. தேங்கின ஆவிக்குரிய நிலைமை. அவ்வளவு ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற தேவ மனுஷன் சொல்லுகிறார், நான் இன்னும் தொடருகிறேன். அடைந்தாயிற்று என்று அல்ல, இன்னும் தொடருகிறேன். இன்னும் நான் ஆண்டவரை அறியணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். இந்த வாஞ்சை வேணுங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், வாரந்தோறும் ஆலயத்துக்கு போயிட்டு வருகிறேன் என்ற திருப்தி அல்ல. இன்னும் யாரையும் ஆண்டவரே, இன்னும் என்னை கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, இன்னும் புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை எனக்கு தாரும். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மாத்திரம் தயவு செய்து திருப்தி அடைந்து விட வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்போது ஒரு பரிசுத்த அதிருப்தி வேண்டும். We need holy dissatisfaction when it comes to spiritual life. மற்ற காரியங்களிலே போதும் என்ற மனம் ரொம்ப நல்லது, மனது நல்லது, அதான் தேவ பக்தி. உலக காரியங்களிலே போதும் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் போதும், நீர் கொடுத்திருக்கிற வசதிகள் போதும். உலக காரியங்களிலே ஒரு திருப்தி இருக்கிறது, தேவ பக்தி. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தி வந்து விடுமானால் அது அவபக்திக்குள்ளாய் நடத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த அதிருப்தி,
ஆண்டவரே என்னோட பரிசுத்தம் இன்னும் அதனாலதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவன், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். ஆண்டவரை அறிந்திருக்கிற அறிவு நமக்கு போதாதுங்க, இன்னும் அவரை அறியணுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. காரணம் பவுல் இப்படி சொல்றது காரணம், அவருடைய ஆவிக்குரிய ஓட்ட பந்தயம் நட்பெயருக்காக அல்ல, நற்கீர்த்திக்காக அல்ல, அது வெளிப்பாட்டுக்காக. நம்ம ஓடுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் நல்ல பெயரை வாங்கணுன்றதுக்காக அல்ல. எல்லாரும் இவர் ஒரு ஆவிக்குரியவர், இந்த சகோதரி ஆவிக்குரியவர் சொல்வதற்காக அல்ல, இன்னும் ஆண்டவராய் இயேசுவை குறித்ததான வெளிப்பாடுகளை பெறும்படியாக. So this race is not for reputation, it is for revelation. நட்பெயருக்காக அல்ல சகோதரனே, புதிய வெளிப்பாடுகளுக்காக. It's not about status, it is about surrender. ஆமென். ஏதோ வாழ்க்கையில ஒரு ஸ்தானத்துக்காக, ஒரு பதவிக்காக, ஒரு ஆவிக்குரிய நிலைமையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக அல்ல, முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதற்காக. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், தைரியமா சொல்கிறேன், கவனித்து கேளுங்க. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, இதன் அளவை எப்படி நாம் அளக்க முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியை நாம் எப்படி அளக்க முடியும்? நாம் சாதித்ததை வைத்து அளக்க முடியாது, செய்ததை வைத்து அளக்க முடியாது. நம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அளக்கணும்னா நாம் எதை தேடி பின்பற்றி தொடர்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி அளக்கப்படுகிறது. விளங்குதா? விளங்குன மாதிரி தெரியலையே. Our Christian maturity is not measured by how much we have attained, but how much we still pursue. எவ்வளவு அடைந்து விட்டோம் என்பதை வைத்து அளக்கிறது ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்ல, இன்னும் எவ்வளவு பின் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி அளக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நல்ல கவனிங்க. எவ்வளவுக்கு அளவு நாம் அவரை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அளவு அவரை ஆசையாய் பின்தொடருவோம். இதாங்க சத்தியம். The more you know him, the more you will desperately pursue him. எவ்வளவுக்கு அளவாக நாம் ஆண்டவராய் இயேசுவை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அளவு அவரை ஆசையாய் பின்தொடருவோம். இதுதான் சத்தியம். எவ்வளவுக்கு அளவு நாம் கர்த்தரை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அளவு ஒரு ஆவலோடு, தனியா தாகத்தோடு ஆண்டவரை இன்னுமே அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கர்த்தரை நாம் பின்பற்றுகிறோம். பாருங்க, அவரை அறிவதற்கு முடிவே இல்லைங்க. அவரை அறிகிற அறிவுக்கு எல்லையே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு எல்லையே இல்லை. மரணம் வரைக்கும், இந்த பூமியிலே நம்முடைய கண்களை மூடுகிற வரைக்கும் நாம் அவரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுலோட வாழ்க்கையிலே ஒரு தீர்க்க தரிசன தேடுதல் இருந்தது. அவர் சொல்கிறார், ஒன்று செய்கிறேன். ஒரே ஒரு காரியம்தான். பவுல் என்ன சொல்றாரு? ஒன்று செய்கிறேன். அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு ஊழிய பொறுப்புகள் இருந்திருக்கும், எத்தனை சபை அவர் நிறுவினவர், எவ்வளவு அலுவல் உள்ளவளா இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் சொல்றாரு, நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுதான்ப்பா, ஒரே ஒரு காரியத்தை தான். நீங்க நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய காரியத்தை செய்துட்டு இருக்கிறோம், அதுதான் நம்முடைய பிரச்சனை. அநேக காரியங்களை அல்ல, ஒரு காரியம். அந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இலக்கை நோக்கி ஓடுகிறது. நமக்கு முன்பாக கர்த்தர் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். ஒரு பந்தய பொருள் இருக்கிறது சகோதரனே, உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. பரம அழைப்பின் பந்தய பொருள். அதோட பந்தய பொருளுடைய பேர் என்னது? பரம அழைப்பின் பந்தய பொருள். பரம அழைப்போடு வருகிற ஒரு பந்தய பொருள், பரிசுத்த அழைப்போடு வருகிற ஒரு பந்தய பொருள். ஹல்லேலூயா.
a life totally focused on God. நம்முடைய முழு வாழ்க்கையும் தேவனையே நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு காரியத்தை தான் தாவீது வாஞ்சித்தது. ஆமென். தாவீது தேடினது. இந்த ஒரு காரியத்தை தான் மரியாள் தெரிந்து கொண்டது. இததான் பவுலும் சொல்றாரு, ஒன்று செய்கிறேன். This is a language of focus. ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நோக்கம். இதுல தாங்க தேவனுடைய அக்கினி விளங்கும். இதுல தான் தேவ பிரசன்னம் விளங்கும். இதுல தான் ஆவிக்குரிய முன்னேற்றம் இருக்கிறது. ஆவிக்குரிய முன்னேற்றம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. ஏதோ தற்செயலா நம்ம வந்து விட்டோம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க, கனி தராத எந்த செடியையும் என்னோட பிதாவானவர் வெட்டி போடுவார். கனி கொடுக்காத எந்த கொடியையும் என் பிதாவானவர் வெட்டி போடுவார். எவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம். சிந்தித்து பாருங்க. கனி கொடுக்காத எந்த ஒரு கொடி பிதாவாகிய தேவனாலே வெட்டப்படும். வெட்டப்படும். ஒருவேளை உங்களுடைய சிலருடைய வாழ்க்கை வெட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆவில ஏவப்பட்டு சொல்கிறேன். ஏன் சொல்றீங்கன்னு கேட்கலாம். சில சமயத்தில் எவ்வளவுதான் தேவனை தேடினாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் உபவாசம் போட்டாலும் தேவ சமூகம் இல்லைல்ல, தேவ பிரசன்னமே இல்லைல்ல, தேவட அக்கினியே இல்லைல்ல, ஆண்டவர் மௌனமாவே இருக்கார்ல, பேசல. ஒருவேளை தேவன் வெட்டி போட்டிருக்கலாம். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. நீங்க இந்த பிரசங்கத்தை வேண்டா விருப்பா கேட்டாலும் பரவாயில்ல. நான் சத்தியத்தை சொல்றேன். கர்த்தர் மாத்திரம் கனி தரலன்னு நம்மளை வெட்டி போட்டார்னா அதுக்கப்புறம் என்னதான் ஜோமனாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியாதுங்க. என்னதான் உபவாசம் பண்ணாலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இங்க யாராவது இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நான் பின்வாங்கி போனது உண்மைதான், ஆனா இப்ப நான் ஜெபிக்கிறேன், இப்ப நான் திரும்பி வந்துட்டேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அப்ப கூட உங்களுடைய சமூகத்தை என்னால உணரவே முடியல ஆண்டவரே, என்னால் அந்த அபிஷேகத்தை முந்திருந்த அபிஷேகத்தை உணர முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பீர்கள் என்றால், ஒரு பேழை வெட்டி போட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கதறணும். ஆண்டவரே, அன்றைக்கு அந்த காட்டு ஒலிவ மரத்தை எடுத்து வீட்டு ஒலிவ மரத்தோடு அன்றைக்கு நீங்க ஒட்ட வைத்தீங்களே, அதனால்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒருவேளை மறுபடியும் வெட்டி நான் தூர எடுத்து போடப்பட்டிருப்பேன், ஆனால் தயவு செய்து உங்களுடைய இரக்கத்தினாலே என்னை மறுபடியுமா எடுத்து ஒட்ட வைங்க ஆண்டவரேன்னு கதறணும். மறுபடியுமா ஒட்டப்பட்டாதான் தேவ சமூகத்தை உணர முடியும், தேவோட சத்தத்தை கேட்க முடியும். ஒருவருக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசணும். பவுல் சொல்றான், ஒன்றை செய்கிறேன். இந்த ஒன்று மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் 3 விதமான ஆவிக்குரிய ஒழுங்குகளை வாசிக்கப்பட்ட அந்த 2 வசனங்களிலே அவர் விளக்கி சொல்லுகிறார். தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. இந்த ஒன்றிலிருந்து ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆவிக்குரிய ஒழுங்குகளை நமக்கு முன்பாக வைக்கிறார். எதற்கென்றால், எப்படியாவது அந்த பந்தயத்திற்கான பலனை பெறும்படியாக. விருதாவாய் ஓடுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, நோக்கம் இல்லாமல் ஓடுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நமக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் இருக்கிறது, பரம அழைப்பின் பந்தய பொருள் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது, தேவன் நோக்கம் இருக்கிறது. அதை முன்பாக வைத்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
அந்த பந்தய பொருளை பெறுவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு ஒரு 3 ஆவிக்குரிய ஒழுங்குகளை இந்த வசனங்களிலே எழுதி வைத்து அதை தான் இன்னைக்கு நாம் செய்தியாய் தியானிக்க போகிறோம். முதலாவது, கடந்த காலத்தை விட்டு விடுதல். கடந்த காலத்தை விட்டு விடுதல். இதை நான் பிரித்து கொள்ளுதல் என்று சொல்கிறேன். கடந்த காலத்தை விட்டு விடுதல், இதை நான் பிரித்து கொள்ளுதல் என்று சொல்கிறேன். இரண்டாவது ஆவிக்குரிய ஒழுங்கு, நிகழ்காலத்தை பற்றி பிடித்தல். நிகழ்காலத்தை பற்றி பிடித்தல், இதை திசை அறிதல், ஆவிக்குரிய திசை அறிதல் என்று சொல்கிறேன். knowing the spiritual direction. மூன்றாவது, பந்தய பொருளுக்காக ஓடுதல், இதை தீர்மானித்தல் என்று சொல்கிறேன். டிட்டர்மினேஷன். முதலாவது என்னது? சத்தமா சொல்லுங்க. கடந்த காலத்தை விட்டு விடுதல், பிரித்துக் கொள்ளுதல். டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட். கடந்த காலத்திலிருந்து நம்மை பிரிச்சிடணும். டிட்டாச்மெண்ட். இரண்டாவது, நிகழ்காலத்தை பற்றி பிடித்தல், திசை அறிதல். knowing the spiritual direction. எந்த திசையிலே என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறியணும். நீங்க அறியணும். எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அந்த திசை அறியணும். மூன்றாவது, பந்தய பொருளுக்காக ஓடுதல், தீர்மானித்தல். டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் to run toward the mark of the price of the high calling of God in Christ Jesus. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, கடந்த காலத்தை விட்டு விடுதல். அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி. போதும். பின்னானவைகளை மறந்து, forgetting those things which are behind. பின்னானவைகளை மறந்து, கடந்த காலத்தை விட்டு விடுதல். அப்படி என்றால் பழைய காரியத்திலிருந்து பிரித்து கொள்ளுதல், பழைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து கொள்ளுதல், கடந்த கால சம்பவங்களிலிருந்து பிரித்து கொள்ளுதல். கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்து கொள்ளுதல். ஆமென். பின்னானவைகளை மறந்து. அருமையான சபையாரே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஏனோதானோ என்று எழுதவில்லை. இன்டென்ஷனல் ரிலீஸ். வேண்டுமென்றே பவுல் தன்னை பிரித்து கொள்கிறார். பின்னானவைகளிலிருந்து தன்னை பிரித்து கொள்கிறார். கடந்த காலத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்கிறார். கடந்த கால வாழ்க்கையிலிருந்து தன்னை பிரித்து கொள்கிறார். இது அறியாமை அல்ல, இது விடுதலை என்று சொல்கிறேன். ஆமென். கடந்த கால தாக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலைங்க. கடந்த கால தாக்கத்திலிருந்து விடுதலை. It's an independence, freedom from the influence of the past. ஆவியானவர் பேசுகிறார், தயவு செய்து கவனிங்க. கடந்த கால தாக்கம் இன்றைக்கு அநேகரை முன்னேறக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. கடந்த காலத்திலே நடந்த சம்பவங்கள், கடந்த காலத்திலே உங்களோட வாழ்க்கையின் அனுபவங்கள், உங்களுடைய கடந்த காலத்திலே உங்களுடைய குடும்பத்திலே நடந்த சில காரியங்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிறது. அந்த கடந்த காலத்தில் இருந்து, பழைய காரியங்களில் இருந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து இன்றைக்கு நீ விடுதலை பெற வேண்டும். You must receive your deliverance from your past. Amen. This is not passive forgetting. இது செயலற்ற மறதி அல்ல. கவனிங்கள். ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது, நான் அதை மறந்து விடுகிறேன் என்று சொல்வது அல்ல.
செயலற்ற மறதி அல்ல, ஒரு தீர்க்க தரிசன ஹல்லேலூயா ஒரு விடுதலை. ஆமென். தீர்க்க தரிசனமாக துறந்து விடுதல், prophetic forsaking. உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். This is not passive forgetting, this is prophetic forsaking. ஆவியானவர் பேசுகிறார். செயலற்ற மறதி அல்ல, தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை, கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை துறந்து விட வேண்டும். வேண்டுமென்றே கடந்த காலத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துண்டிக்க வேண்டும். It's a deliberate disconnection of anything that hinders your divine advancement. உங்களுடைய ஆவிக்குரிய தெய்வீக முன்னேற்றத்துக்கு தடையாயிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் வேண்டுமென்றே அதை பிரித்து விட வேண்டும். ஆவியானவர் பேசுகிறார். சகோதரனே சகோதரியை தயவுசெய்து கவனிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை செய்கிற, கேட்குறீங்களா பிரதர், கேட்குறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை வேண்டுமென்றே பிரித்து விட வேண்டும், விலக்கி விட வேண்டும், வாழ்க்கையை விட்டு விலக்கி விட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னானவைகளை நாடி தேடுவதற்கு பின்னானவைகள் தடையாயிருக்கிறது. பவுலோட வாழ்க்கையிலே அநேக சம்பவங்கள் நடந்தது. ஒரு காலத்திலே பவுல் சபையை துன்பப்படுத்தின மனுஷன், எத்தனையோ கொலை செய்த மனுஷன், எத்தனையோ பேரை குற்றூராக கொலை செய்த ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷனுடைய அதாவது மனசாட்சியில எவ்வளவு ஒரு குற்ற மனசாட்சி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்று ரெண்டு பேரை இல்ல, எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொலை செய்த ஒரு மனுஷன். பக்தி வைராக்கியத்துக்காக, யூத பக்தி வைராக்கியத்துக்காக சபையை துன்புறுத்தி அநேகரை கொன்று போட்ட ஒரு கொலை பாதகன். அந்த மனுஷனுடைய மனசாட்சி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. குற்றமான அந்த மனுஷன் மாத்திரம் ஆண்டவர் இயேசுக்குள்ள வராமல் இருந்திருக்குமானால் அந்த குற்ற மனசாட்சியே அந்த மனுஷனை கொண்டிருக்கும். நல்லா சிந்தித்து பார்க்கணும். யாராவது ஒரு கொலை செய்துட்டு நிம்மதியா இருந்துட முடியுமாங்க? ஒரு மனுஷனை கொலை செய்துட்டு அந்த மனுஷன் நிம்மதியா இருந்துட முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா? ஒரு மனுஷன் இல்ல, நூற்றுக்கணக்கான ஜனங்களை கொன்று போட்ட ஒரு மனுஷன். அதனால்தான் பவுல் சொல்றாரு, பின்னானவைகள் என்னை இழுத்து கொண்டிருக்கிறது, நான் முன்னேறாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரம அழைப்பின் பந்தய பொருளை முன்னேறி பெற்றுக் கொள்ளாதபடி பின்னானவைகள் என்னை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது. ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தில் எல்லாவற்றையும் பின்னானவைகளை மறந்து வேண்டுமென்றே பிரித்து வேண்டாம் என்று தள்ளி அந்த பந்தய பொருளை பெறும்படியாக ஆசையாய் ஓடுகிறேன். சபையாரே, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே நடந்த சில காரியங்கள் இன்றைக்கு உங்களை பின்பாக இழுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் பேசுகிறார். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். கர்த்தர் அந்த கடந்த காலம் என்ற கயிற்றை அறுத்து விட விரும்புகிறார். விடுதலையோடு முன்னேறும்படியாக, விடுதலையோடு முன்னானவர்களை நாடும்படியாக, விடுதலையோடு பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படியாக அந்த கடந்த காலத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர விரும்புகிறார். It's a deliberate disconnection from those things that hinder your divine advancement. ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேணும்? இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது, வேதனை தரும் தோல்விகளிலிருந்து ஒரு விடுதலை. முதலாவது, வேதனை தரும் தோல்விகள். உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்திலே சில காரியங்களிலே நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு தோல்வி. அந்த வேதனை இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது.
ஐயோ இந்த விஷயத்திலே தோத்துட்டேனே, என்னோட பிள்ளைகளோட விஷயத்திலே தோத்துட்டேனே, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோத்து விட்டேனே, என்னோட குடும்ப காரியங்களிலே தோல்வி அடைந்து விட்டேனே என்ற ஒரு வேதனை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள அந்த வேதனை இருந்ததுங்க. காரணம், அநேக சபைகளை துன்புறுத்தின ஒரு மனுஷன். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிகழ்கால ஊழியத்தை அந்த கடந்த கால சம்பவங்கள் தடுத்து நிறுத்த பவுல் விடவே இல்லை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பவுலுடைய வாழ்க்கையில நிறைய நடந்தது. ஆனாலும் பவுல் செய்த நிகழ்கால ஊழியத்தை கடந்த காலங்கள் சம்பவங்கள் தடை செய்ய அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக ஒரு நாள் விடவில்லை. His grace rewrote his story. தேவனுடைய கிருபை பவுலுடைய கதையை மாற்றி எழுதினது என்று சொல்லணும். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ற கவனிங்க. Your past can be a place of reference, but it cannot be a place of residence. உங்களுடைய கடந்த காலம் ஒரு குறிப்பிடமாக இருக்கலாம், இருப்பிடமாக மாறிவிடக்கூடாது. கர்த்தர் பேசுறாரு. உங்களுடைய கடந்த காலம் ஒரு குறிப்பிடமாக இருக்கலாம், எதா மாறிவிடக்கூடாது? இருப்பிடமாக மாறிவிடக்கூடாது. உங்களுடைய கடந்த காலத்தை ஒருவேளை சாட்சிக்காக பயன்படுத்தலாம், ஜெயத்துக்காக பயன்படுத்த முடியாது. You can use your past for testimony, not for triumph. ஆமென். யோசிச்சு பாருங்கள், பேதுரு எல்லாருக்கும் முன்பாக விழுந்து போகிறார், எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவராய் இயேசுவை மறுதலிக்கிறார். ஆனால் தீர்க்க தரிசனமாக அவர் மறுபடியும் எழுந்திருக்கிறார். ஆமென். பேதுருடைய வீழ்ச்சி பேதுருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கவில்லை. பேதுருக்காக கர்த்தர் வைத்திருந்த லெக்குதான் பேதுருடைய வாழ்க்கையை நிர்ணயித்தது. பேதுரு ஆண்டவராய் இயேசுவை மறுதலித்தது உண்மைதான். ஆனா அதே பேதுருவை கர்த்தர் மாற்றி, அவர் மாத்திரம் ஐயோ நான் மறுதலிச்சிட்டனே, இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு போயிருந்தா யூதாசை போல போயிருக்கணும். ஆனா கர்த்தர் விடல. மறுதலிச்ச பேதுருவை கர்த்தர் மறுபடியும் எழுப்பி பெந்தகோஸ்து நாளிலே பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ற, ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து விட்டபடினாலே நீங்கள் பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை விட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் மறுபடியும் எழுந்து ஓட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுற மனுஷன், கவனிக்கிறீங்களா? ஓட்ட பந்தயத்தில் ஓடுற மனுஷன் பாதி வழியில தவறி விழுந்துட்டாருன்னு வச்சுங்க, தடுக்கி விழுந்துட்டாரு. அவர் மாத்திரம் விழுந்த இடத்திலே உட்கார்ந்து விழுந்ததற்கான காரணங்களை யோசித்து கொண்டு இருந்தா அவர் பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா? பாதி வழியில விழுந்து போன தவறி விழுந்த மனுஷன் உட்கார்ந்து விழுந்ததற்கான காரணத்தை யோசிக்க மாட்டான். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் எழுந்து ஓட முடியுமோ அவன் ஓடி இலக்கை அடையும்படியாய் பிரயாசப்படும். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில தவறி இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில விழுந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, நீ அதற்காக குற்ற உடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை எழுப்பி மறுபடியும் ஓட செய்வேன், ஜெயமாய் வர கிருபை செய்வேன். ஹல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் ஓடுற மனுஷன் முந்திய ஓட்டத்தில் அவன் சுமந்த அந்த பாரங்களெல்லாம் சுமந்துக்கிட்டு இப்ப ஓடி ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு வேண்டாத பாரமும் உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு தடையாதான் இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை வேகத்தை குறைத்து விடும். Your every unnecessary burden will only slow down your present progress. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாரங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வெறுமையாய் நோக்கம் இல்லாமல் பேசுகிறவர் அல்ல. ஆமென். நல்ல கவனியுங்கள். உங்களுடைய கடந்த காலம் உங்களை குறித்து விளக்கலாம், ஆனா கடந்த காலம் உங்களை அடிமையாக்கி விடக்கூடாது. Your past can explain your life, but it cannot enslave you. உங்களுடைய கடந்த காலம் உங்களை குறித்து சில காரியங்களை விளக்கி சொல்லலாம், ஆனா உங்களுடைய கடந்த காலமே உங்களை அடிமையாக மாற்றி விடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த சபையாரிலே சில பேர் கடந்த காலத்தோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல.
எப்பயோ நடந்த ஒரு சம்பவம், எப்பயோ நடந்த ஒரு சோக காரியம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய துக்கப்படுத்துகிற காரியம் நடந்தபடினாலே இன்றைக்கு பிசாசு அந்த கடந்த காலத்தை வைத்தே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறக்கூடாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அந்த கயிறை கர்த்தர் அறுத்து போட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் கவனிக்காவிட்டால் சத்தியத்தை தவற விட்டுருவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்க்கணும். நல்ல கவனிங்க. நீங்க நம்ம மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவனமா இல்லைன்னா முன்னேற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாள் வேதம் வாசிக்கிறேன், வாரந்தோறும் சபைக்கு போயிடுறேன், ஆகவே வாழ்க்கையில முன்னேற நினைச்சிருவோம். ஆனா வாழ்க்கையில முன்னேற்றம், ஆவிக்குரிய முன்னேற்றம் இருக்கவே இருக்காது. நம்ம ஆழ்ந்து நிதானித்து உணர்ந்து ஆழமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசீலனை பண்ணி பார்த்தாதான் நம்ம முன்னேறோமா இல்ல அதே இடத்துல இருக்கிறோமா இல்ல பின்மாற்றம் அடைந்திருக்கிறோமான்னு தெரியும். 3 அனுபவங்கள் இருக்கிறது. ஒருவர் அதே இடத்துல ஆரம்பித்த இடத்திலே இருக்கலாம், சிலர் ஆரம்பித்த இடத்திலிருந்தும் பின்மாற்றம் அடைந்து பின்னால போயிருக்கலாம், மூன்றாவது ஆரம்பித்த இடத்திலிருந்து முன்னேறி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். எந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள்? எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? ஒரு விசை 3 புருஷர்கள் ராத்திரில ஒரு படகுல பிரயாணம் பண்ணி அந்த பக்கத்துக்கு போறதுக்காக 3 பேர் அந்த படகுல ஏறி இருக்காங்க. 3 பேர் குடிச்சிருக்கிறாங்க. படகுல ஏறி தண்டு வலிக்கிறாங்க. படகு அப்படியே அசையுது. இருட்டாயிடுச்சு. அப்படியே அசைகிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, படகு முன்னால போது போல இருக்கு அப்படின்னு வேக வேகமா தண்டு. பொழுது விடிஞ்சு பார்க்குறாங்க, எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட முன்னால போல. ராமுழுவதும் தண்டு விழிச்சிருக்கிறோமே, மற்ற கரைக்கு போயிட்டோன்னு நினைச்சோமே, ஆரம்பிச்ச இடத்திலேயே நிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா அந்த படகு ஒரு மரத்திலே கயிறோடு கட்டப்பட்டிருக்கிறது. படகை கயிறை போட்டு ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்கு. படகு அசைகிறதுனால இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம முன்னேறோம்னு. சகோதரனே சௌரிய, சில சமயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில அசைவெல்லாம் இருக்கும். முன்னேறோம்னு நினைச்சிடக்கூடாது. முன்னேற முடியாமல் கடந்த காலத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. கடந்த காலத்தின் கயிறு உங்களை கட்டி வைத்திருக்கிறது, அசைவு இருக்கிறது, முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு அந்த கயிறை கர்த்தர் அறுத்து விட விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு அதே நிலையிலே ஸ்தம்பித்து அப்படியே தேங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்னேற்றமே இல்லை. ரட்சிக்கப்பட்டப்ப எப்படி வாழ்க்கை இருந்ததோ அப்படிதான் இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டா, நீங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு 1 வருஷம் பிறகு, 2 வருஷம் பிறகு, 3 வருஷங்கள் பிறகு, 4 வருஷம் பிறகு இன்னும் வாழ்க்கை மாறலைன்னா உங்களுடைய வாழ்க்கை வேஸ்ட் என்று சொல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வீண் என்று சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆயும் வாழ்க்கையில எந்த மாற்றமே இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறேன். ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பாஸ்டர் பேரையும் மாத்திட்டாரு, நான் சபைக்கும் வரேன், வாழ்க்கையில எந்த மாற்றம் இல்லை என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேஸ்ட். எந்த பிரயோஜனமே இல்லை, எந்த பிரயோஜனமே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, கனி தராத எந்த செடியும் என்னோட பிதாவானவர் வெட்டி போடுவார். சபையாரே, ஆவியானவர் நம்மோடு கூட பேசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இந்த வருஷத்துல எவ்வளவு வாழ்க்கை மாறி இருக்கிறது, எவ்வளவு சுவாபம் மாறி இருக்கிறது, எவ்வளவு பேச்சு மாறி இருக்கிறது, எவ்வளவு சிந்தனை மாறி இருக்கிறது, எவ்வளவு மற்றவரோடு பழகிற விஷயத்துல எவ்வளவு மாற்றங்கள்.
மாற்றம் இருக்கிறதா சகோதரனே? சகோதரிய வாழ்க்கையில உண்மையான மாற்றம் இருக்கிறதா? ஆமென். சிலருடைய வாழ்க்கையில அப்படியே சம்பித்து நிற்கிறது, ரட்சிப்பிலேயே நிற்குது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அப்படி உங்களோட வாழ்க்கையில் இருக்குமானா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை நிறுத்திவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில மன்னித்து மறந்த காரியங்களை நீங்கள் இன்னும் மறக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத பட்சத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யவில்லை என்பது அர்த்தம் அல்ல. கர்த்தர் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் ஏற்கனவே மன்னித்த காரியங்களை நீங்கள் இன்னும் மறக்கவில்லை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு விடுதலை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் கடந்த காலத்தோடு கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்குள்ளே முன்னேறவே முடியாது. ஆமென். முதலாவது சொன்னேன், வேதனை தரும் தோல்விகளிலிருந்து விடுதலை. இரண்டாவது, கடந்த கால சாதனைகளிலிருந்து விடுதலை வேணும். கடந்த கால சாதனைகளிலிருந்தும் விடுதலை வேணும். கடந்த கால வெற்றிகளிலே நான் மயங்கிவிடக் கூடாது. சில சொல்றது கேட்டீங்களா? ஒரு காலத்துல பாஸ்டர் நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு காலத்துல 10 அதிகாரம் வாசிப்பேன், ஒரு காலத்துல கர்த்தருக்காக ஊழியச்சு. பிரதர், ஒரு காலத்தை விட்டுருங்க. இன்றைக்கு எப்படி இருக்கிறது வாழ்க்கை? இன்றைக்கு ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வேத தியானம் எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் வசனத்தில் அழகா சொல்றார் பாருங்களேன், பின்னானவைகளை மறந்து. பவுல் அவருடைய சாதனை மூலமாக வரக்கூடிய நம்பிக்கைகளை அவர் நிராகரிக்கிறார். அப்போஸ்தலன் Paul rejects confidence in the past achievements. கடந்த காலத்திலே பவுலுக்கு அநேக சாதனைகள் இருக்கிறது, அந்த சாதனைகள் மேல் வைக்கத்தக்கதான நம்பிக்கை வேண்டாம் என்று தள்ளுகிறார். ஆமென். பவுலுடைய சாதனைகள் என்னன்னு ஒருவேளை கேட்கலாம். எடுத்து பாருங்க, அதே அதிகாரம் தான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிங்க, 4 வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், நல்ல கவனிங்க, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் அதிகமாய் மற்றவர்களை காட்டிலும் மாமிசத்துல இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில உண்டு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நீதியின்படி குற்றம் சாட்டப்பட 7 காரியங்களை பவுல் சொல்லிட்டு அவர் 7வது வசனத்தில், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இதெல்லாம் லாபமா நினைக்கக்கூடிய காரியங்கள், ஆனால் இவைகளெல்லாம் வேண்டாம். ஆகிலும் எவைகள் லாபமா இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சபையாரை கவனிங்க. நேற்று தினத்திலே நீங்கள் அடைந்த வெற்றி இன்றைக்கான மாயையாய் மாற வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்குள்ள பெருமை வந்து நேற்று தினத்தின் வெற்றி இன்றைக்கு மாயையாய் மாற வாய்ப்பு இருக்கிறது. Yesterday's victory can become today's vanity. நான் சொல்லட்டா, எது நல்ல கவனிங்க, கடந்த காலத்திலே எது உங்களுக்கு முன்னேற்றம் அடைய உதவி செய்ததோ அதே காரியம் இன்றைக்கு உங்களை சிறை கைதிகளாக நடத்தவும் முடியும். எந்த காரியம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியா இருந்ததோ அதே காரியம்
இன்றைக்கு உங்களை சிறை கைதிகளாக மாற்றி அந்த காரியம் மாத்திரம் கிறிஸ்துவேல் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு மாறுதலாய் அது காணப்படுமானால், புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியா இருந்திருக்கிறது, அதே காரியம் இன்றைக்கு உங்களை அடிமைகளாய் மாற்ற முடியும். நீங்க மாத்திரம் அந்த காரியத்தை கிறிஸ்துவின் மேல் வைக்க நம்பிக்கை வைப்பதற்கு மாறாக எந்த காரியம் உங்களுக்கு முன்னேற்ற உதவி செய்தோ அந்த காரியத்தில் நம்பிக்கை வைப்பீங்களானால், எது முன்னேற உதவி செய்ததோ அதுவே உங்களை அடிமைகளாய் மாற்றிவிடும். விளங்குதானே எனக்கு தெரியல. What once advanced you can now arrest you if that replaces your confidence on God. எதிலையும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். சில காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியா இருந்திருக்கும், அதுல நம்பிக்கை வச்சிடாதீங்க. அது உங்களை அடிமையிலாக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவின் மீது. லவோதிக்கேய சபையை சொன்னாங்க பாருங்க, நாங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்களும் திரவிய சம்பந்தம் உள்ளவர்களா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறைவில்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ தரித்திரன், நிர்பாக்கியசாலி, நீ எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறாய். தேவனுடைய பார்வையில வேறங்க. லவோதிக்கேய சபையில் அவருடைய சொந்த பார்வையில ஐஸ்வர்யவான்கள், கர்த்தருடைய பார்வையில தரித்திரர்கள். ஊசாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி செழிக்க பண்ணினார். அந்த வெற்றியே அந்த மனுஷனை பெருமைக்குள்ளாக நடத்துறது, அந்த பெருமையே அந்த மனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிவிட்டது. ஆமென். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். எந்தெந்த இடத்துல சுயம் நிறைஞ்சிருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை வைத்து நிரப்பவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே சுயம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தயவுசெய்து கவனிங்க. நாம் எதை செய்கிறோம் என்பதை வைத்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறது அல்ல, நாம் எதுவாய் மாறுகிறோம் என்பதில் தான் கர்த்தருக்கு சந்தோஷம். God is not impressed with what you do, but God is interested in what you become. ஆண்டவரே, நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், இப்படி செய்த ஆண்டவர் சொல், நீ எப்படி மாறுகிறப்பா, உன்னோட வாழ்க்கை எப்படி மாறுகிறது? நாம் எதை செய்தோம் என்பதை வைத்து கர்த்தர் பிரியப்படுகிறவர் அல்ல, நாம் எப்படியாய் மாறிக்கொண்டிருக்கிறோம், யாரை போல மாறிக்கொண்டிருக்கிறோம், அதுதான் முக்கியம் பிரதர் சிஸ்டர், அதுதான் முக்கியம். ஆமென். நான் 2 காரியங்களை சொன்னேன். முதலாவது நம்முடைய வேதனை தரும் தோல்விகளை விட்டு விடுதல். 2வது கடந்த கால சாதனைகளை விட்டு விடுதல், விடுதலை பெறு. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னும் முதல் குறிப்பில் தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். நீங்காத காயங்களை அகற்ற வேண்டும். நீங்காத காயங்களை அகற்ற வேண்டும், அப்பதான் முன்னேற முடியும். ஆவியானவர் சொல்றார், உங்களுடைய சிலருடைய உள்ளத்திலே ஆறாத காயத்தின் வடு இருக்கிறது. ஏதோ கடந்த கால சம்பவத்தினாலே, கடந்த கால நிகழ்வினாலே, ஒரு துக்கமான சம்பவத்தினாலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ உங்களுடைய பிள்ளைகளோ வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் இன்றைக்கு ஆறாத ஒரு வடுவாக காயமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த காயத்தை ஆற்ற விரும்புகிறார். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரண வைத்தியர். ஹல்லேலூயா. அவர் ரண வைத்தியர். இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், சில விசுவாசிகள் பாவத்தினால கட்டப்பட்டவர்கள் அல்ல, சோகத்தினாலே கட்டப்பட்டவர்கள். Some believers are not bound today by sin but by sorrow. சில விசுவாசிகள் இன்னைக்கு முன்னேறக்கூடாதபடி சத்ரு ஆகிய பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அது பாவ கட்டு அல்ல, சோக கட்டு. துக்கம், வியாகுலம், வேதனை. ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க முடியல. சில காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கம் உங்களுடைய முன்னேற்றத்தை கட்டி வைத்திருக்கிறது. ஆமென். உணர்வு பூர்வமான அந்த வேதனை, அந்த வலிகை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நங்கூரமாக பாய்ச்சப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யார் இடத்துல பேசுறாருன்னு தெரியல.
உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனை, கடந்த காலத்திலே ஏற்பட்ட அந்த சம்பவத்தின் துக்கம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறக்கூடாதபடி ஒரு நங்கூரமாக பிசாசு பாய்ச்சி வச்சிருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை தர விரும்புகிறார். யோசேப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழியிலிருந்து யோசேப்பு அரண்மனைக்கு போனதற்கான ரகசியம் என்னவென்றால், யோசேப்பு கடந்த காலத்தை மறந்து கசப்பு வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் களைந்து தேவனுடைய ஆதரவை நம்பினபடினாலே. யோசேப்பு மாத்திரம் அப்பா வீட்டில் நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருந்தா யோசேப்பு கீழே தான் இருந்திருக்கணுங்க, சிறைச்சாலையிலே தான் இருந்திருக்கணும். யோசேப்போட வாழ்க்கையில முன்னேற்றம் வந்திருக்க முடியாது. எகிப்துக்கு அதிபதியா மாறி இருக்க முடியாது. யோசேப்போட முன்னேற்றத்துக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அவன் கசப்பியும் வைராக்கிய தகப்பன் வீட்டில் நடந்த காரியங்கள் எல்லாம் மறந்து, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினபடினாலே. யோசேப்போட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, குழியிலே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்நியர்களுக்கு விற்கப்பட்டு ஒரு வாழ்க்கை, அடிமையாக தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா யோசேப்பு எல்லா கசப்பு வைராக்கியத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு, என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நம்பி விசுவாசித்தபடினாலே யோசேப்போட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்தை யாராலையும் தடை பண்ண முடியவில்லை. அது தேவனே ஏற்படுத்தின ஒரு முன்னேற்றம். யோசேப்புடைய முதல் பிறந்த மகனுடைய பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யோசேப்புக்கு முதல் பிறந்த மகனுடைய பேர் என்னது? மனாசே. மனாசே அருமையான ஒரு எபிரேய பெயர். மனாசே என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? மனாசேக்கு அர்த்தம் என்னது? தேவன் மறக்கும்படியாய் செய்தார். எடுத்து வாசிங்க சீக்கிரமா. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆவது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆவது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர். அந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசி பார்க்கணும். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே. சகோதரனே சகோதரியே, உங்களில் சிலர் சில காரியங்களை மறக்க முடியல, அப்படிதானே? ஆவியானவர் பேசுகிறார். நடந்த சில காரியங்களை மறக்க முடியல பாஸ்டர், வேதனையா இருக்கிறது. என்னோட குடும்பத்தில், என்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்தது, என்னால மறக்க முடியல. நடந்தது என்னமோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது உண்மைதான், மாதங்களுக்கு முன்பாக நடந்தது உண்மைதான். இன்னைக்கு தூக்கம் வரல, வேதனையா இருக்கிறது, அடிக்கடியாக அந்த நினைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தர் அதை மறக்க பண்ணுவார். அதை கர்த்தர் உங்களுடைய நினைவிலிருந்து முற்றிலும் நீக்கி விடுவார். பிசாசு மறக்க விட மாட்டான், அப்படிதானே? அடிக்கடி அதே காரியத்தை ஞாபகப்படுத்தி உங்களை குற்றப்படுத்தி உங்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்த்து உங்களை ஒடுக்கும்படியாக, முன்னேற்றத்தை தடை பண்ணும்படியாக பிசாசு அந்த காரியங்களை ஞாபகம் மூட்டி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் அதை மறக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. வேறு விதத்தில் சொல்லணும்னா யோசேப்பு சொல்றாரு, கர்த்தர் என்னை கடந்த காலத்திலிருந்து விடுதலை தந்தபடினாலே என் மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தேன், பின்னானவைகளை மறந்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் பேசு. சகோதரனே சகோதரியே, ஆவியோட கனியையும் கசப்பையும் ஒரே சமயத்தில் சுமந்துட்டு போக முடியாது.
You cannot carry bitterness and bear fruit at the same time. கசப்பையும் உங்களுக்குள்ளே கசப்பையும் ஆவியின் கனியையும் ஒரே சமயத்தில் சுமந்து கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. பழைய காரியங்களை நினைத்து கொண்டே ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஒரு நாள் முன்னேறி செல்ல முடியாது. You cannot run forward while rehearsing your past hurts. Amen. நமக்கு இன்னைக்கு ஒரு சுகம் வேண்டும். சரீர சுகம் அல்ல, மனதில சுகம், சிந்தையில ஒரு ஆரோக்கியம் வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய மனதுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தர விரும்புகிறார். அன்னைக்கு அந்த ராஜா நெகேமியை பார்த்து சொன்னார்ல, ஏன் உன் முகம் துக்கமா இருக்கிறது? ஏன் உன் முகம் துக்கமா இருக்கிறது? இது சரீர வியாதி அல்ல, உட மனதின் துக்கம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். வேறு ஒன்றும் அல்ல. இன்னைக்கு ராஜாதி ராஜா உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களோட முகத்தை பார்க்கிறார். முகத்தை பார்த்து, மகனே மகளே, ஏன் துக்கமா இருக்கிறாய்? ஏன் துக்கமா இருக்கிறாய்? இது சரீர வியாதி அல்லவே, இது மனதின் துக்கம். மனதின் துக்கம். சரீர வியாதியை மருத்துவர் சுகப்படுத்தலாங்க. மருந்து மாத்திரை கொடுத்து சரீர வியாதிகளை குணமாக்கலாம். எந்த உலக மருத்துவரும் உங்களுடைய சிந்தையில் இருக்கிற வியாதி, உங்களோட மனதில் இருக்கிற துக்கத்தை எந்த வைத்தியனும் குணமாக்க முடியாது. உங்களுடைய மனதில் இருக்கிற துக்கத்தை குணமாக்கக்கூடிய ஒரே ஒருவர் உண்டானா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அதனாலதான் அவருக்கு பேர் ரண வைத்தியர். எவ்வளவு ரணமா இருந்தாலும் ஆண்டவர் அதை ஹல்லேலூயா ஆரோக்கியப்படுத்த அவரால் முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முடிக்க போகிறேன், தயவுசெய்து கவனிங்க. ஆரோக்கியம், மனதிலே ஆரோக்கியம் சம்பவத்தை மறப்பதினால் அல்ல. நல்ல கவனிக்கணும். உங்களுடைய சிந்தையிலே ஆரோக்கியம், மனதிலே அந்த ஆரோக்கியம் சம்பவத்தை மறப்பதினால் அல்ல, அந்த கடந்த கால சம்பவத்துடைய வல்லமையிலிருந்து விடுதலை வருவதனாலே. விளங்கும் நினைக்கிறேன். Healing is not forgetting the event, it's removing its power. எத்தனை பேருக்கு தெரியும் கடந்த காலத்துக்கு ஒரு வல்லம் இருக்குங்க? Past has its own power. கடந்த காலத்துக்கு ஒரு வல்லம் இருக்கு. என்ன வல்லமை தெரியுமா? முன்னேற கூடாதபடி கட்டி வைக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது. கடந்த காலத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அப்ப மனதிலே ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் அந்த நடந்த சம்பவத்தை மறப்பது அல்ல, அதோடைய வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை பெறும்போது அந்த விடுதலையை கர்த்தர் தாங்க தரணும். இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் அந்த கடந்த கால வல்லமையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். கடந்த காலத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? அந்த ஒரு காரியம் நடந்த ஒரு சம்பவம் என்னை உலுக்கி கொண்டே இருக்கிறது, என்னோட சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறது. என்னால் நிம்மதியா தூங்க முடியல, என்னால் நிம்மதியா சாப்பிட முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் அந்த கடந்த கால வல்லமையிலிருந்து விடுதலை தர விரும்புகிறார். கர்த்தர் கடந்த காலத்திலிருந்து விடுதலை தருவாரானால் கடந்த காலத்திலிருந்து விடுதலையோடு கூட நிறுத்தி விட மாட்டார். அந்த கடந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய புதிய காரியத்தையும் செய்வார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்கிறது என்று வாசித்து பாருங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், வனாந்திரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே, அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆறுகளையும் உண்டாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்களா? புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லல, புதிய காரியத்தை செய்தேன் என்று சொல்லல, புதிய காரியத்தை செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நடக்கிற விஷயங்க. Something happening right now. கர்த்தர் இந்த நிமிஷத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு என்று, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நிமிஷத்துல கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். நான் செய்கிறேன், செய்கிறேன். இப்பொழுது, இப்பொழுது நீங்க விசுவாசித்தால், இப்பொழுது பிரதர் வாயை திறந்து சொல்லுங்க, இப்பொழுது. சௌரிய வாயை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்பொழுது, right now, right now, right now, இப்பொழுது அது தோன்றும். நீங்களே அதை அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்னோட வல்லமை இன்னும் உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே மகளே, என்னோட வல்லமை இன்னும் உங்களுக்கு தெரியல. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். நான் யார் தெரியுமா? அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குறவர். உங்களோட வாழ்க்கையில ஒரு வழியை நான் திறக்க மாட்டேனா? உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு வழியை திறக்க மாட்டேனா? எத்தனை பேர் விசுவாசிக்க? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். நாம் ஆராதிக்கிற, சேவிக்கிற, நம்பி இருக்கிற, விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்னார் என்று அறிந்து, அனாதி தேவன், அனாதி தேவன், மரண பரியந்தம் நடத்துவார். யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். என் மகனே மகளே, புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே முளைத்தெழும்பும், இப்பொழுதே முளைத்தெழும்பும். ஹல்லேலூயா. இப்பொழுதே முளைத்தெழும்பும். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, யார் தெரியுமா? வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அபாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில வழியை ஏற்படுத்துவேன். உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறேன். I am doing it right now. விசுவாசிங்க. ஒரு சின்ன பிள்ளைய போல விசுவாசி. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உனது துக்கம், உனது துக்கம்
சந்தோஷமா மாறும். உன் துக்கம் சந்தோஷமா மாறும். உன கண்ணீர் களிப்பாய் மாறும். உன வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஓ நன்றி 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 ஐயா. Thank you God. கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. Hallelujah. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். Amen. Amen. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து. கடந்ததை நினைத்து கலங்காதே, Amen. நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். Hallelujah. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்கின்றார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்கின்றார், இன்று நீ காண்பாய். ஓ கர்த்தர் புதியன செய்கின்றார், இன்று நீ காண்பாய். அதை இன்று நீ காண்பாய். அதை இன்று நீ காண்பாய். ஓ கர்த்தர் புதியன செய்கின்றார், இன்று நீ காண்பாய். ஓ கர்த்தர் புதியன செய்கின்றார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்கின்றார், இன்று நீ காண்பாய். ஓ கர்த்தர் புதியன செய்கின்றார், இன்று நீ காண்பாய். அதை 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 இன்று நீ காண்பாய். ஓ கர்த்தர் புதியன செய்கின்றார், 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 இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்கின்றார், இன்று நீ காண்பாய். அதை இன்று நீ காண்பாய். அதை இன்று நீ காண்பாய். அதை இன்று நீ காண்பாய். ஆமென். Rimanadi kaba shandara alamana. Rikaba uradi hantara alama shandara alamana. Rimanadi kaba shandara alamana. Orabala rikaba. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அருமையான
மற்றவர்களாலே உடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறாய். மற்றவர்களாலே உடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறாய். மற்ற குடும்பத்தினாலே உள்ள குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறாய். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்காக உன் பட்சத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். உனக்காக உன் பட்சத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை. உன் வலது பரிசத்திலே நான் உனக்காக நின்று கொண்டிருக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை. கபாராதீனமா சாந்தராதி கபௌரியானமா ரீபாராதி அங்கதானமா சாந்தரமா. Oh, thank you, Holy Spirit. 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 நன்றி ஆவியானவரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே. நீ அசைக்கப்படுவதில்லை. நான் உன்னை நாட்டி இருக்கிறேன். ஒருவரும் உன்னை பிடுங்குவதில்லை. நான் உன்னை நாட்டி இருக்கிறேன். ஒருவரும் உன்னை பிடுங்குவதில்லை. ஓ ராபா ஷபாலா ரிகாபா ரிமானாதி அங்கதனமா ஷபாலா ரியாந்தலார மகதனமா. Thank you, Holy Spirit. ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை அழைத்த கர்த்தர். உன்னோடு இருக்கிறேன். Thank you, Jesus. Thank you, God. உன்னோடு எதிர்த்து போராடுகிறவர்கள் இல் பொருள் ஆவார்கள். நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ தேடியும் காணாது. ஓ ராபாலா ரிகாபா சாந்தலாலா ரிகாபா ராதானாமா சாந்தலாலா. Thank you, Jesus. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. கர்த்தரால் ஏவப்பட்டு நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாக கர்த்தரால் ஏவப்படுகிறேன். இன்னைக்கு மெய்யாகவே கடந்த கால தோல்விகளிலிருந்து, கடந்த கால வியாகுலம் துக்கங்களிலிருந்து எனக்கு இன்னைக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. எல்லா கண்களும் மூடப்பட்டிருப்பதாக. தேவ பிரசன்னம் எங்க இருக்கிறது? ஆண்டவரே, யோசேப்பை நீங்க விடுதலை ஆக்கினீங்களே, கடந்த கால வேதனையிலிருந்து யோசேப்பை விடுதலை ஆக்கினீங்களே, இன்னைக்கு எனக்கு அந்த விடுதலை வேணும் என்று சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம் உடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். எல்லா கண்களும் மூடியிருப்பதாக. அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகத்தில் உடைய கரங்களை உயர்த்தி நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய கரங்களை பார்க்கிறீரப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சகாயர். நீரே எங்களுடைய துருகம். நீரே எங்களுடைய கோட்டை. நீரே எங்களுக்கு எல்லாம் எல்லாமா இருக்கிறீர். இந்த மத்தியான வேளையில் உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் காண்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் காண்கிறது மாத்திரமல்ல, இவர்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறீர். கடந்த கால வல்லமையிலிருந்து, துக்கத்திலிருந்து, காயத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கிளேசத்திலிருந்து அருமையான சபையாரை கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அந்த கடந்த கால வல்லமையிலிருந்து விடுதலை மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறீர். புதிய காரியத்தை செய்கிறீர். அது இப்பொழுதே துவங்குகிறது. ஆண்டவரே, அது இப்பொழுதே ஆரம்பிக்கிறது. இப்பொழுதே முளைத்தெழும்புகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும்ப்பா. குடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.
ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டு எங்களோடு பேசிக்கொண்டே இருங்க ஆண்டவரே. உங்களோட பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். எல்லா கனத்துதி மகிமையாமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.